on the dais and off the dais. It's a great privilege to be addressing a gathering over here for the closing ceremony of the SEDU Institute of Technology. I came to know that around 95 schools were invited for this scientific exhibition. It wouldn't have been possible without the driving force and dynamic leadership of your chairman, Mr. Mohammad Jalil sir. So, I congratulate you sir, and I take this opportunity where I am representing the Watson Dental Care. If you look at around before 5 or 10 years before, healthcare was not being provided, quality healthcare was not provided to one and all in the rural areas. But now at present, the quality healthcare is reaching the nook and corners of the cities. So I am representing from the Watson Dental Care, where you can avail the quality treatment at affordable cost. So we are providing with the coupons for the prize winners, where they can avail the dental treatment at the quality dental treatment at Watson Dental Care. So I would again like to stress that this is the place where innovation meets the healthcare. That is, the technological field and medical field coincides over here. So there are many talents which are represented in the scientific exhibition. I congratulate the prize winners, and I would congratulate your chairman, Mr. Mohammad Jalil sir. Thank you sir. Thank you sir for your concern in bringing out young scientists through your contribution. Thank you. Dr. Sai Narayanan, MDS sir, is a role model for whom fanning the tiny sparks of possibility into flames of achievement was helpful. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் வாசன் பல் மருத்துவமனை சார்பாக இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். எனக்கு இந்த எக்ஸிபிஷன் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னென்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லாருக்குமே என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் எக்ஸ்போஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஸ்கூல்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இதில் கலந்துக்கிறீங்க அப்படின்றப்போ அதை பார்க்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு எட்டுவாக இருக்கும். சரி, இவங்க இது பண்ணியிருக்காங்க, இது கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் சார்ஜன் சார், மோஹித் ஜலீல் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வர காலத்தில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் கோயிங் யூஎஸ்க்கு நேராக இந்தியா வந்துட்டு இருக்கனால இந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறது ரியலி ஹெல்ப்ஃபுல் டு க்ரோத் ஆஃப் தி கண்ட்ரி. அதான் உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸிபிஷன் ஒரு பையன் ஃப்ளூரோசிஸ் பற்றி ஒரு இது பண்ணியிருந்தாரு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரோசிஸ் அந்த நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் கிணத்து தண்ணி, போர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக அது சின்ன வயசில் குடிக்கிறப்ப என்னென்னா அது ஃப்ளூரோசிஸ், டென்டல் ஃப்ளூரோசிஸ், ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ் வரும். பல்ல மஞ்சள் கரை உள்குடி படர்ந்துருக்கும். அது பேஷண்ட் நம்மகிட்ட வர்றப்ப நாங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது அப்படின்றது. இது இது அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இல்லை. அப்போ ஃப்ளூரைடுன்றது அவங்க நம்மகிட்ட டாக்டர்ஸ்ட்டு வர்றப்ப நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசுல ஃப்ளூரைடு கலந்த தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு இதில் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த ஃப்ளூரைடு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுலேருந்து எப்படி அதனால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு மெடிக்கலாகவும் சரி, ஹெல்த் வைஸும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஃப்ளூரைடா என்ன அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் சரி, இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு அவங்க இன்ஜினியரிங் செய்கிறாங்க அப்படின்றப்போ இப்போலேருந்தே அவங்களோட ஒரு திறமையை வெளிக்கொணர்றது மிக மிக பாராட்டக்கூடிய விஷயம். நான் படிக்கிற காலத்தில் கூட இந்த மாதிரி தெரியல. ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே இதில் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட டேலண்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது ரியலி வெரி குட் பிளாட்ஃபார்ம். நீங்கள் எல்லாமே அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆனால் இன்னொன்று ஒரு சில விஷயங்கள் மருத்துவத்திற்கும் தொழில்நுட்பத்துக்கும் ஒரு சம்மந்தத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன்.
நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பெயினஸ்ட் முதல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பயத்தில் வந்து பெயின், அதாவது வலி இருக்கும், இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்றது வந்து ஒரு 20 years முன்னாடி பார்த்தீங்கன்னா மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் டிஃப்ரெண்ட் ஃபீல்டாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன், அதனால டிஃப்ரெண்ட் ஃபீல்டாக இருந்துச்சு. இப்போ என்ன அப்படிங்கிற இந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன், அதாவது பெயின், இன்ஜெக்ஷன் போட முடியாது, அந்த மாதிரி இடத்துல வந்து டெக்னாலஜி வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ லேசர்ஸ் வந்துருச்சு. லேசர்னால என்ன, நீங்கள் வந்து பெயினில் ஒரு வழியே இல்லாமல் ஒரு ப்ரொசீஜர் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் இல்லாமல், அந்த ரத்த கசிவு இல்லாமல் வந்து லேசர் மூலியமாக வந்துட்டு நிறைய ப்ரொசீஜர் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேசர் மூலியமாக பண்ணுறப்ப இப்போ அன்கண்ட்ரோல் டயபெட்டிக், இப்போ சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் பேசிப்பாங்க, ஏன்னா ஹீலிங் கேஸ் வந்து இருக்காது அப்படின்ட்டு. பட் அதுவும் லேசர் மூலியமாக வந்து நிவர்த்தி பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் டெக்னாலஜி வந்து மெடிசன்ஸ்ல வந்து ஒரு பார்ட்டாக மாறிட்டு வருது. நிறைய விஷயம் இப்போ எக்ஸ்ரே பார்க்க போகிறப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது. சில விஷயம் வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ அந்த காலத்தில் கன்வென்ஷனல் எக்ஸ்ரே எடுத்து அதை டெவலப் பண்ணி அது ப்ரொசீட் பண்ணுறப்ப என்னன்னா அது எக்ஸ்ரே கதிர்கள் உடம்புக்குள்ள பாஸ் பண்ணும்போது நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுச்சு. இப்போ டிஜிட்டல் எக்ஸ்ரே வந்துடுச்சு. ஒன்லி ஜஸ்ட் 90% நீங்கள் எக்ஸ்ரே கதிரை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ வந்து பேஷண்ட் ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து சேம் டைம் அந்த டைமில் மானிட்டரில் நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு டெக்னாலஜி வந்து மருத்துவத்துறையில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டென்டிஸ்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டூத் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னோம். செயற்கை பல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு எடுத்து அதை லேப்லேருந்து ஃபேப்ரிகேட் பண்ணி திருப்பி பேஷண்ட் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில செட் ஆகும், செட் ஆகாது, பக்கத்து பல்லோட பெருசாகும், கலர் சேஞ்சஸ் இருக்கு, நிறைய ப்ராக்டிக்கல் வித்திகள் இருந்தது. இப்போ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் வந்துருச்சு, கேம் வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ பேஷண்ட்டோட ஃபோட்டோ எடுத்து அப்படியே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி just half an hour வந்து டெலிவரி பண்ணுவாங்க. The mention regarding the exhibit of fluorosis from a student portrayed as how much your involvement in the observation of exhibition. Thank you, sir. Our founder and chairman is a philanthropist. He takes personal interest in upgrading the institution. He is a man of visionary right from the inception of our college. He is taking ceaseless efforts to transform the institution into a center of excellence. He is the fountainhead for illuminating ideas. He kindles transformation from every side, always aspires as to be top in both science and innovation. Now I request our founder and chairman, Mr. S. Mohammed Jalil sir, to present the presidential address. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய இந்த சிறப்பான அறிவியல் கண்காட்சியுடைய சிறப்பு விருந்தினர் மூத்த அறிவியல் அறிஞர் ஜேஎன் செல்லப்பா அவர்களே, கல்லூரியுடைய முதன்மை செயல் அலுவலர் திருமதி எஸ்.எம். சீனிமதியன் அவர்களே, இணை முதன்மை செயல் அலுவலர் திருமதி சி. முகமது மலைக்காயர் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய இப்பான் பர்னிச்சருடைய நிர்வாக இயக்குனர் திருமதி தனுஷ்கோடி அவர்களே, வாசன் பல்நாள் மருத்துவமனையுடைய இயக்குனர் டாக்டர் நவீன் அவர்களே, டாக்டர் சாய் நாராயணன் அவர்களே, கல்லூரியுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி எஸ். எம். நிலோபர் பாத்திமா அவர்களே, ஆய்வு பணிக்கான இயக்குனர் திருமதி நாசியா பாத்திமா அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பல்வேறு கல்லூரியிலிருந்து வருகின்றக்கூடிய முதல்வர்களே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களே,
என்னுடைய வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சேது பொறியியல் கல்லூரி சார்பாக நேற்றும் இன்றும் நடைபெற்றிருக்கூடிய இந்த அறிவியல் கண்காட்சிக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருகை தந்து இந்த கண்காட்சியினை சிறப்பாக நடத்தி தந்தமைக்காக உங்கள் அனைவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சேது பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரையிலே மாணவர்கள் சிறந்து படிக்க வேண்டும், அவர்கள் சிறந்த ஆய்வு பணிகளை ஈடுபட வேண்டும், அதன் மூலமாக இந்த நாடு பெருமைப்படக்கூடிய நாடாக அமைய வேண்டும் என்பதிலே ஆர்வமுள்ள கல்லூரியாகும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியிலே இருந்து 15,000க்கும் அதிகமான மாணவ செல்வங்கள் எல்லாம் பட்டங்களை பெற்று இன்று பல்வேறு பணிகளிலே உலகெங்கும் இருந்து வருகிறார்கள். அறிவியல் அறிஞர்களாக, பல்வேறு நிறுவனங்களுடைய தலைவர்களாக, ஆசிரியர் பெருமக்களாக பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் போன்று நீங்கள் உருவாக வேண்டும். அறிவியல் துறையிலே இந்திய திருநாடு உலகிலேயே முதன்மை நாடாக வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அறிவியல் கருத்தரங்கினை அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி இருக்கின்றோம். ஆண்டுதோறும் இந்த விழா சிறப்பாக நடைபெறும். இந்த கண்காட்சியினை இப்பொழுது அக்டோபர் மாதத்திலே நடத்தினாலும் வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து கல்லூரி திறக்கக்கூடிய நாளிலே, அதிலும் குறிப்பாக ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திலேயே நடந்ததற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அது பற்றி எல்லா பள்ளிகளுக்கும் தெரிவிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல கல்லூரிகளில் பள்ளிகளிலிருந்து தகவல் வந்தன. நாங்களும் வருகின்றோம், எங்களையும் நீங்கள் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலேயே கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களும் 500க்கும் அதிகமான ஆய்வு பணிகளை மாணவர்கள் செய்ததை பார்க்கும்போது நம்முடைய எண்ணமெல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பதிலே ஐயப்பாடில்லை. இப்பொழுது அறிவியல் துறையிலே நாம் எந்த அளவுக்கு உலகிலே கொடியேற்றி பறக்கிறோம் என்பதற்கு நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய நாடு சைனா என்பதிலே ஐயப்பாடில்லை. நாம் சிறந்து விளங்கி இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களாக நீங்கள் எல்லாம் ஆக வேண்டும். அதற்கு இந்த கல்லூரியை முழுமையாக ஒத்துழைக்கும் என்று உங்களுக்கு நான் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன். அருமையான மாணவ செல்வங்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், ஆனால் பயன்படுத்துவதோ மிக குறைவு. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்வேறு சாதனைகளை செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் முதலில் இருக்கக்கூடிய அந்த திறனை வெளிக்கொண்டுவதுதான் மிக கடினமாக இருக்கின்றது. அந்த திறனைத்தான் கடந்த 2 நாட்களாக இங்கே எங்களால் பார்க்க முடிந்தது. அது பற்றி இங்கே 2 மாணவியர்கள் தாங்கள் செய்த சாதனைகள் பற்றி எல்லாம் இங்கே பேசுவதற்காக காத்திருக்கின்றார்கள். நான் அனைத்து மாணவர்களையும் மாணவியர்களையும் இந்த நேரத்திலே போற்றி போட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் காட்டிய ஆர்வம் இன்னும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டுகளிலே அந்தந்த பள்ளிகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இன்னும் மிக சிறப்பாக செய்வார்கள் என்ற நல்ல நம்பிக்கையோடு இந்த விழாவிற்கு, இந்த நிறைவு விழாவிற்கு வருகை தரக்கூடிய அனைவர்களையும் மீண்டும் வருகின்றமைக்காக நன்றியை கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. As sir said, we need Indian scientists as Nobel Prize winners, and this gap has to be filled.
Now we invite two of our participants for the feedback. The feedback for the conduct of any function is very vital, and we also need the suggestions. And we have K. Hemalata of CEO. All dignitaries, teachers, and staffs, and my dear friends, I wish all of you a good evening. And I am very happy to stand here. It is a platform for not only me and for all of us to exhibit our talents. All has inner talent, but that cannot be expressed in all time. And I consider this as a great and very good platform to express our inner talents. And I thank to the chief guest who gave me this opportunity to express my model, and I'm going to explain about the great Mangalyaan satellite which has been launched by our country, and it felt a great success. Mangalyaan Orbiter, which is scientifically known as Mars Orbiter Mission MOM, was launched on November 5, 2013 from Sriharikota, Hyderabad. It was a homemade Indian satellite which is sent to PSLV rocket C-25. And after several stages, on November 11, or at the fourth stage, the probe which is inside the PSLV rocket injected out and the rocket dissolves. And it keeps on rotating and left the gravitational pull of our Earth and reached successfully destination, that is Mars orbit, on 24th September 2014, that is last month. And it keeps on sending many photos and videos about the Mars. The main objective for sending this is to prove Indians also have potential to do apart from others. As a developing country, India gave a great wonder because all other countries such as developed countries, superpower, America, China, and many countries have been sending and sent many satellites on Mars. And if we take Mars, many other countries, example America, Japan, everyone is sending. But Indians are the first one to succeed in first try. It is the biggest honor for us. So as giving a great regards to them, I did this model. And finally, that Mars probe attended its designation, that is orbit of Mars, on 24th September 2004. Mars is getting more sunstorms and dust storms. It is not possible to exist a life if there is sunstorm and dust storm. We know there are sunstorm and dust storm, but we never knows about the mass, velocity, speed, and the other effects. So our model is based on to fix a sensor, that is especially Japan robotic sensor, to find the mass, velocity, and whatever it is. And next sensor helps to find the amount of methane. And if we find the amount of methane, we can also rectify the fuel shortage which is in our country. It is not possible now, maybe future generation, that is, we also can do this. So I end this talk with taking an oath, and you all should take that oath, that we do our best to our country as a student and future pillars of our countries. So I like to become a scientist as Mr. Dr. Radhakrishnan, Chairman of ISRO, and serve in India, not to go anywhere else, because India is our mother nation. So we should serve here and give and take proud to our country. Thank you. Thank you, Himalakshmi. We could see the young scientist bubbling in you, and we are sure that your determination will help you achieve your goal, and you will surely achieve. It was an excellent, elaborate explanation on Mangalyaan, Mars, Indian scientists, very well presented, very informative. Let us give her a big applause. Now we have with us Ms. Shivalakshmi, Victor Metric High Secondary School, Chinnalampatti, to share her technical knowledge. Good evening to one and all present over here. I'm Shivalakshmi. I'm from Victor Metric Higher Secondary School.
First of all, I'm feeling very glad to stand here and I'm feeling very proud. Chances never comes towards us, okay? We should go in the search of chances. When chance gets us, we should utilize it in a good manner. Okay, the topic selected by me is about a Bernoulli's theorem. Okay, everyone usually know what is a Bernoulli's theorem. Bernoulli's theorem is nothing but as the streamlined flow of a liquid, and it is based on the law of conservation of energy. It conserves the energy. Okay, Sir Daniel Bernoulli in 1738 proposed this theorem. Okay, in 1738 he proposed this theorem. According to this, the streamlined flow of a liquid, this is a non-viscous and incompressible. The pressure given and the potential energy and kinetic energy will be always constant. It never changes its state. Okay, like P divided by its equation, P divided by rho plus V squared divided by 2 plus J is equal to constant. It will be always constant. Okay, we got the what is the Bernoulli's theorem, but we should know what are the uses of Bernoulli's theorem also. Usually when you think that while the flight is taking off up with the use of the wings, okay, I'll tell the explanation of that. While the flight is flying, the top of the wing, okay, on the top of the wing, the velocity will be going on increasing as it is rising, and the pressure will be going on decreasing. And at the bottom of the wing, the velocity will be going on decreasing, and the pressure will be equal to the atmospheric pressure. For this purpose only, Bernoulli's theorem is very useful for us. And according to the Bernoulli's theorem, Wright brothers have discovered this flight. Okay. Then usually Bunsen burner is used for the burning purposes, like converting the solid into the liquid and converting liquid into a gaseous state. Nowadays they are using only Bunsen burner in most of their projects because we can ask why chimney and the other candles are not used. Because they are using Bunsen burner, it is having a high velocity and low pressure. For that purpose they are using Bunsen burner nowadays. And in olden days, the huts are built and tents are built in a triangular shape. But nowadays they are not building. But now you are building, but for a modern they are building, but it's not safe for us and for our surroundings. Because on the top of the roof, the pressure will be low and the velocity will be high. But at the bottom, the pressure will be high and the velocity will be low. Okay, when the wild storm comes, it just will be taken off and it will be create a big damage for everything. So please avoid that. Please save yourself and save the surroundings. And I want to become a cardiologist in my life. Definitely, I'll become a cardiologist, and I'm proud to be an Indian. Thank you. Respected founder and chairman, CEOs, directors, principal, vice principal, faculty, and my friends from the media, more importantly, the budding scientists. வருங்கால விஞ்ஞானிகளே, நீங்க தான் chief guest. உங்க ஆர்வத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புல்லரிச்சு போச்சு. இப்ப 2 லட்சுமி வந்து பேசிட்டு போனாங்க இல்லையா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு பானை இதுக்கு ஒரு சோறு போதும் பதம் போறோம். இங்க 2 பேர் வந்தாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப அழகா. ஸோ வருங்காலத்துல விஞ்ஞானத்தை வளர்க்கறதுக்கு நாட்டில் பஞ்சமே இல்லை. எஸ்பெஷலி இந்த ஏரியால இருந்து நிறைய விஞ்ஞானிகள் வளர போறீங்கன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. You can see the light in your eyes, fire in the belly. நிறைய டாக்டர் கலாமை பார்க்குறேன், நிறைய டாக்டர் கல்பனா சாவ்லா பார்க்குறேன், நிறைய டாக்டர் கோல்பாபாவை பார்க்குறேன். எங்க பார்த்தாலும் ஒரு விஞ்ஞான ஆர்வத்தோட இருக்கிறீங்க. இந்த 2 நாள் உங்களுக்கு ரியலாவே லைஃப்ல வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஸ்கூல்ல ரெகுலரா படிக்கிறோம், நிறைய ப்ராக்டிகல்ஸ்லாம் நாங்க பண்றோம். அந்த ப்ராக்டிகலுக்கும் இங்க பண்ண எக்ஸிபிஷன்ல பண்ண ப்ராக்டிகலுக்கும்
என்ன டிஃபரன்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? அங்க வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க இல்லையா? பிளஸ் 2 என்ன சொல்லுவாங்க? வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், குவாலிட்டேட்டிவ் சால்ட் அனாலிசிஸ் எல்லாம் கொடுத்துடுறாங்க. அங்க உங்க உள்ள புதைந்திருக்கிற ஹிடன் டேலண்ட் எப்படி வெளியே கொண்டு வர்றது? அங்க பாசிபிள் ரொம்ப கம்மி இல்லையா? கரெக்டா ஆன்சர் வரணும், கரெக்டா சால்ட் என்னன்னு சொல்லணும். பட் இங்க அப்படி இல்லை. உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். இந்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை நம்ம சேது காலேஜ்ல இன்ஸ்டிடியூட்ல கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் நம்ம எல்லாருமே சொல்லணும், ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இவ்வளவு விஞ்ஞானிகளை, விஞ்ஞானத்துல ஆர்வம் உள்ள வளரும் விஞ்ஞானிகளை ஒன்று திரட்டி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸிபிட்ஸ். இப்ப நீங்க மட்டும் சந்தோஷப்படல, பயங்கரமா எக்ஸைட்டா இருக்கிறீங்க. எத்தனையோ விசிட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வேற ஸ்கூல்ல தான் வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணீங்க? உங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டை ஷேர் பண்ணீங்க, அவங்களையும் சந்தோஷப்படுத்துனீங்க இல்லையா? தட் இஸ் சயின்ஸ். சயின்ஸ் எப்படின்னா நம்மள மட்டும் சந்தோஷப்படுத்தாது. எப்படி ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு பாடகரோ ஏஆர் ரகுமான் மாதிரி யாராவது பாடகர் வந்து அவங்க பாடும்போது என்னது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கு இல்லையா? MS சுப்புலட்சுமி மாதிரி கேட்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துது. அதே மாதிரி சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டுல ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க. எந்த நாடு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிச்சயமா நம்ம நான் கிடையாது, நீங்க கிடையாது, வேற நாட்டுல. ஆனா இன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு உலகம் ஃபுல்லா யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு என்ன ஆயிடுது? ஆன்டிபயோட்டிக் போடுறோம். ஸோ அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, மனித குலத்தையே சந்தோஷப்படுத்துறாங்க. சயின்ஸ் தான் சயின்ஸ். நம்மளுக்கு இப்ப நீங்க 2 நாள் உங்களுக்கு ஆர்வத்தை பார்க்கவே நல்லா தெரியுது, ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும். இப்ப 2 லட்சுமி பேசும்போது பார்த்தோம்னா எல்லாருடைய ஆர்வம் தெரியுது. நம்ம நாடு உலகத்திலேயே சயின்ஸ்ல தலைச்சிறந்த நாடா வரணும் இல்லையா? ஆர்வம் இருக்கு இல்லையா? கட்டாயம் நம்ம சயின்ஸ்ல ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது சொன்னாங்க இல்லையா? MOM மார்ஸ் ஆர்பிட்டரோட இன்ஜின் அப்படி சொல்லும் போது என்ன சாதனை? உலகத்துல பெரிய பெரிய நாடுகள்லாம் மெய்டன் அட்டம் ஃபர்ஸ்ட் டைம்லயே அவங்களால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியன் சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க? செஞ்சுரி அடிச்சாங்களா? போன நவம்பர் மேல அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. மேல அப்படியே ஸ்லீப் போர்ட்ல வச்சிருந்தாங்களாம். டிவில ஸ்லீப் மோட் போடுறோம் இல்லையா? எனர்ஜி சேவர் மோட், அது மாதிரி ஸ்லீப் மோட்ல வச்சிருந்தாங்களாம். பேப்பர்ல படிச்சீங்க இல்லையா? ரிமோட் சுவிட்ச் மாதிரி எங்கேயோ இருக்குது, எத்தனையோ கிலோமீட்டர் மேல. அதுக்கப்புறம் ஒரு 4 செகண்ட்ஸ் ஆன் பண்ணி திரும்பி அதை ஆஃப் பண்ணியிருக்காங்க. பேப்பர்ல படிச்சீங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி பாசிபிள்? உங்களை மாதிரி சின்ன வயசுல இருந்து சயின்ஸை வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ திரும்பி என்ன பண்றாங்க? ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கேப் போட்டுட்டு அடுத்த இன்னொருடைய கோளத்துக்கு பிளானட்டுடைய கிராவிட்டிக்கு உள்ள கொண்டு போறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நம்ம பக்கத்துல இருந்து தூக்கி வைக்கல, எங்கேயோ இருக்குது. எர்த்தோடைய ஆர்பிட்ல இருந்து இதனுடைய கிராவிட்டிக்குள்ள இருந்து வேற இடத்துக்கு இன்னொரு மார்ஸோடைய இது கொண்டு போறாங்க. ஒரு ஃபெயிலியர் ஆகல இல்லையா? சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. எப்படி முடியும்? சயின்ஸை நல்லா நீங்க படிக்கிற மாதிரியே ஜஸ்ட் நான் ஆல்வேஸ் சொல்றதுனால கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும். சயின்ஸை வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. சயின்ஸ் வந்து சந்தோஷமா நல்லா அழகா படிக்கலாம். சயின்ஸ்ல வந்து படிக்க நம்மளுக்கு சந்தோஷம் நிறைய வரும். ஆர்கிமிடிஸ் என்ன பண்ணாரு? திடீர்னு ஒரு கண்டுபிடிக்கிறார். எப்ப கண்டுபிடிக்கிறார்? ஸ்கூல்ல கண்டுபிடிச்சா, காலேஜ்ல கண்டுபிடிச்சாரு. எப்ப கண்டுபிடிச்சாரு? அவரு ஓடினார், அப்படியே ஓடினார் இல்லையா? யுரேகா கண்டுபிடிச்சு அப்புறம் தான் பார்த்தாரு, ஆஹா நம்ம ட்ரெஸ் பண்ணாம ஓடிட்டு இருக்கோம். அந்த அளவு எக்ஸைட்மெண்ட். ஓகே, சோ இன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சது, ஆர்கிமிடிஸ் கண்டுபிடிச்சது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது. கரெக்டா? இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாலேயே நம்ம நிலக்கரினாலும் சரி, ஹைட்ரோஸ்டேஷனாலும் சரி, அணுவினாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் 1000 மெகாவாட், 1-2 மெகாவாட் இல்ல, 1000 மெகாவாட் ஒரே ஒரு யூனிட்ல இருந்து எங்க ஃபர்ஸ்ட் வந்தது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடாங்குளம் அணு உலையில இருந்து 1000 மெகாவாட். நம்ம கன்வென்ஷனல் சைட்லயே பார்த்தா கூட, நியூக்ளியர் வந்துருங்க, கன்வென்ஷனல் சைட்லயே கூட நிறைய சேலஞ்சஸ். 1000 மெகாவாட்ன்றது ஒரு பெரிய சாதனை.
அந்த சாதனையை அணு உலை மூலமா நிகழ்த்தியிருக்காங்க இல்லையா? சோ அப்ப சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் உங்களை மாதிரி எத்தனை பேர் அதை ஒர்க் பண்ணியிருப்பாங்க, டே நைட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சாதனையை காமிச்சிருக்காங்க முடியும் அப்படின்னு. ஸோ 1000 மெகாவாட்னா எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு நாளைக்கு? 24 hours அது ஓடிச்சுன்னா பவர் ஆப்ரேட் ரியாக்ட் அணுல இயங்கிச்சுன்னா 24 மில்லியன் யூனிட்ஸ். கணக்கு போட்டு பாருங்க எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்ற போது. உங்க வீட்டுல வந்து எவ்வளவு நீங்க கரண்ட் யூஸ் பண்றீங்க கணக்கு போட்டு பாருங்க. இதுல வந்து 24 மில்லியன் யூனிட்ஸ் எவ்ரி டே, தட் இஸ் 24 into 10 to the power 6. அவ்வளவு யூனிட்ஸ் வந்து ஒரு அணுவையில இருந்து வருது. இப்ப அடுத்த உணவே ரெடி ஆகிட்டு இருக்கு. சோ இப்ப இதனால எத்தனை தொழில் வளர்ச்சி. நிறைய பேருக்கு வந்து பவர் கட்னால இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு, வீட்டுக்கு நமக்கு வாழ்வாதாரம், அவங்க எல்லாத்துக்கும் கரண்ட் வேணும். எலக்ட்ரிசிட்டிக்கு 2 அணுவில இருந்து இயங்கும் போது 48 மில்லியன் யூனிட்ஸ் எவ்ரி 24 hours வரப்போகுது. இதெல்லாம் பெரிய சாதனை இல்லையா? ஏன் நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம நாட்டில் இன்னைக்கு பார்த்தோம்னா நிலக்கரி நிறைய யூஸ் பண்றோம். எவ்வளவு நாள் நிலக்கரி இருக்கும்? பழுப்பு நிலக்கரி நிலக்கரியும் எவ்வளவு நாள் வரும்போது வந்துட்டே இருக்குமா? பூமிக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் வரும்? பெரிய மிகவில்லை, அதுவும் நம்ம டிப்ளீட் ஆகிட்டே வருது. ஸோ அது ஃபுல்லா காலியாகிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணணும். அப்ப வேற என்ன நம்ம நாட்டுல இயற்கையில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு தெரியுமா? பெட்ரோலியம் வளம் இல்ல, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம் இல்லையா? கேஸ் நம்ம நிறைய நிறைய இல்ல. ஏதாவது ஒரு வளம் இருக்கும். ஒண்ணு மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். உங்களை மாதிரி நிறைய விஞ்ஞானத்துல ஆர்வம் உள்ளது நிறைய வேணும் நம்மளுக்கு. வேற என்ன வளம் இருக்கு தெரியுமா? இந்த பவர் கட் ஆர் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ன்றது இந்தியா ஃபுல்லா போக போக அதிகமாயிட்டே போகுது. கரெக்டா? ஆனா உலகத்துல நம்ம ரேங்க் படி பார்த்தோம்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட் டோட்டல் மின்சாரம் தயாரிக்கிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் 5 கண்ட்ரில 6 கண்ட்ரில இந்தியா இருக்குது. அவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றோம். இருந்தாலும் பவர் கட் வந்துட்டே இருக்கு. ஒண்ணு நம்மளுக்கு ஜனத்தொகை பாப்புலேஷன், அடுத்தது வந்து வளரும் நாடு. இப்பதான் புதுசா எல்லாம் கெட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? வளரும் நாடு, டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். இன்னொரு ஆஸ்பிரேஷன், எதிர் வீட்டுல டிவி நம்ம வீட்டுல வாங்கணும், எதிர் வீட்டுல ஏசி போட நம்ம வீட்டுல போடணும். எல்லாமே வீட்டுல பார்த்தா கரண்ட் மூலமா வருது. இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமேட் பண்ணணும், கரண்ட் மூலமா வருது. அக்ரிகல்ச்சர் போனோம், அங்கே ஆட்டோமேட் பண்ணோம்னா எங்க போனாலும் கரண்ட் நிறைய தேவைப்படுது. இது டாக்டர் ஜஹாங்கீர் ஹோமியோபா நம்ம அடிமையா இருந்து வெளியே வரும்போது அவர் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணாரு. ஒரு பெரிய கிரேட் தீர்க்கதரிசி அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியாவில் எனர்ஜி கிரைசிஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த வாய்ப்போட நேரத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சொல்யூஷன் கொடுக்குறாரு. இவ்வளவு பெரிய ஜனத்தொகையில நம்மளுக்கு எனர்ஜி கிரைசிஸ் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம நாட்டுல ஒரு வளம் இருக்கு. என்ன வளம் சொன்னாரு தெரியுமா? உங்க ஜெனரேஷன்ல நீங்க பின்னாடி விஞ்ஞானிகளா வரும்போது எந்த மூலாதாரம், கேஸ் வருமா, நிலக்கரி வருமா, பழுப்பு நிலக்கரி வருமா, வேற என்ன மூலாதாரம் இந்தியாவில் நம்மளுக்கு ஒரு இயற்கை வரப்பிரசாதம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்னன்றது மண் வளம். என்ன மண் வளம்? நம்ம பீட் சாங்ஸ். தமிழ்நாடு மணவாளக்குறிச்சியும் கேரளா சாவராவும் ஒடிசால சில இடத்துல இருக்க பீட் சாங்ல வந்து ஒரு மினரல் தாது பொருள். என்ன தாது பொருள் இருக்குன்னா மோனோசைட். அந்த மோனோசைட்ல தோரியம் 232 அப்படின்ற ஒரு ஐசோடோப் இருக்கு. இஸ் கால்ட் ஃபர்டைல் ஐசோடோப். உங்க பிளஸ் 2ல 25 மார்க்ஸ் வரும். அதிவேக யூனுலை. மொத்தம் 150 மார்க்ல 25 மார்க் அதிவேக சம்பந்தமா கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நீங்க தான் பின்னாடி விஞ்ஞானி ஆக போறீங்க. என்ன எது போறீங்கன்னா ஃபாஸ்ட் ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஊர் மண்ணை வந்து யுரேனியமா மாத்தி அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்க போறீங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு இல்லையா? யாரும் கேட்க வேண்டியதில்லை. ஏன்? நம்ம பண்ணு, நம்ம தொழில்நுட்பம் இல்லையா? பெட்ரோல் எல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு இறக்குமதி பண்றோம், விலைவாசி ஏறியே எங்கிட்டே இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்கு வர்றது பிளக்சுவேட் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம தொழில்நுட்பம் நிறைய இருக்கு. கூட இருக்க மோனோசைட் வேர்ல்டுல கிட்டத்தட்ட செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட்ன்றாங்க. அவ்வளோ மோனோசைட் இந்தியாவுடைய தமிழ்நாடு மணவாளக்குறிச்சி கேரளா ஒரிசால பீக் ஸ்டாண்ட்ல இருக்கு. இதை வந்து யுரேனியமா மாத்துறதுக்கு 3 கட்டமா திட்டம் வந்து ஜஹாங்கீர்